ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நம்ம பிரக்னானந்தா வந்து நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டாக அவரை இன்வைட் பண்ணி அவருக்கு வந்து வாழ்த்து சொன்னார். ஸோ இதில் என்னென்ன நடந்துச்சுன்றது நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்ம பிரக்னானந்தாவுடைய ஒரு குட்டி கேமும் போட்டிருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து செஸ் விளாண்டுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த கேமையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீகோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கேமையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரக்னானந்தா வந்து நார்வே செஸ் டைட்டிலை வின் பண்ணதுமே இமீடியட்டாக அவருக்கு வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் கிட்டேருந்து இன்வைட் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து உடனே பிரக்னானந்தா அவருடைய அம்மா அப்பா அவங்க வந்து உடனே நம்மளுடைய செக்ரட்டரியேட் போயிட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து மீட் பண்ணி வாழ்த்து பெற்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தமிழ்நாட்டு சார்பாகவும் அவருக்கு வந்து 50 lakhs வந்து கேஷ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கப்புறமா இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் விஜய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரக்னானந்தா கிட்ட ஒரு 5 minutes கிடைக்குமா, நம்ம வந்து ஒரு கேம் போடலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ இமீடியட்டாக அவரும் ஓகே சொன்னதும் செஸ் போர்டு எடுத்துகிட்டு வந்து அவருடைய டேபிளில் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லோரும் விஷ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கொடுத்துட்டு போவாங்க. பட் இவர் கூட வந்து ஒரு கேமும் விளாண்டுருக்காரு. ஸோ இது உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்டேட்டில் செஸ் இன்னும் கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 8ஆம் தேதி ஃபுல்லாகவே வந்து பிரக்னானந்தா கூட நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து செஸ் விளாண்டது தான் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த விஷுவல்ஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல் கேமுமே பார்த்தீங்கன்னா போடலை. பட் எனக்கு கிடைச்ச விஷுவல்ஸ் வரைக்கும் நான் அந்த கேமை வந்து ஃபுல்லாக டீகோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இமீடியட்டாக கேம்குள்ளே போயிடலாம். நம்ம சிஎம் விஜய் பார்த்திங்கன்னா ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து H4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ப்ரெக் வந்து D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ G3. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி சென்டர் பான் வந்து ப்ரெக் வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ A4 வந்து புஷ் பண்ணுறாரு நம்ம சிஎம். ஸோ A4க்கு அப்புறமா இப்போ நைட் F6. ஸோ இந்த இடத்துல நம்ம முதலமைச்சர் விஜய் திருப்பி வந்து B பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இவருடைய இந்த பான் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்லேயும் ஸோ 2 சைட்லையுமே வந்து பான்ஸை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ வந்து நைட் C6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ நம்ம பிரக்னானந்தா வந்து இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த இடத்துல பிஷப் H3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் H3 மூலிமா பிஷப்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ரூக்கை வச்சு டேக் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம சிஎம் விஜய் பார்த்திங்கன்னா நைட்டை வச்சு டேக் பண்ணலை. ஸோ நைட்டை வந்து நம்ம சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வரலான்னு மேபி பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக நடந்துச்சு இன்னும் சில மூவ்ஸில். இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தா வந்து பிஷப் C5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக E3 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு E3 மூவ் வந்து இந்த ஒரு டயக்னலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நெக்ஸ்ட்டு நைட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த கேம் முடிஞ்சதுமே பிரக்னானந்தா சொன்னது என்னென்னா, சிஎம் சார் விஜய் வந்து ஒரு மூவும் யோசிச்சு தான் விளாண்டாரு அப்படின்னு சொன்னார். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மூவ் பண்ணலை. ஒரு மூவும் வந்து அவருக்கு எது லாஜிக்காக பட்டுதோ அந்த மாதிரி யோசிச்சு தான் விளாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரக்னானந்தாவே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து D4 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ நம்ம சிஎம் விஜய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவருடைய நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ இப்போ பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த பானை வந்து ரீடேக் பண்ணுறாரு. இப்போ இந்த பானை புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த D4 ஸ்கொயரில் போட்டுட்டார். ஸோ நைட் D4 ப்ளே பண்ணதுமே பிரக்னானந்தா வந்து நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு பானை வச்சு ரீகேப்சர் பண்ணுறாரு நம்ம சிஎம் விஜய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா, குயின் டெக்ஸ் பானை இந்த இடத்துல வந்து இந்த ரூக்குக்கும் அட்டாக்கு அண்ட் இங்கே ஒரு செக்மேட்டும் இருக்குது. ஸோ இந்த ரூக்கை வந்து கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பானை வந்து புஷ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சிஎம். ஸோ இந்த இடத்துல பானை புஷ் பண்ணதுமே இமீடியட்டாக இந்த இடத்துல நம்ம பிரக்னானந்தா வந்து செக்மேட் பண்ணிட்டார். ஸோ இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 minutes போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 12 மூவ்ஸ்லேயே வந்து இந்த கேம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பிரக்னானந்தா பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபாஸ்ட்டாக விளாண்டுருப்பார்.
ஸோ நம்மளுடைய சிஎம் விஜய் பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ்ஸ்க்குமே வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேல யோசிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா மொத்தமாவே 12 மூவ்ஸ் தான் 15 மினிட்ஸ் கிட்ட இவங்க ப்ளே பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தோடைய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாரி வந்து அ செஸ் விளையாடுறது. ஸோ இந்த மாரி வந்து நம்ப முதலமைச்சர் விஜயே வந்து நம்ப பிரக்ஞானந்தா கூடய ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஸ் பிளேயர் இன் த வேர்ல்டு பிரக்ஞானந்தா கூட செஸ் விளையாடுறது பார்த்தீங்கன்னா, செஸ்ஸ வந்து இன்னும் ஒரு படி நம்ம வந்து மேல கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய முயற்சின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அ அ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா, நம்ப வைஷாலிக்கு வந்து 10 லேக்ஸ் வந்து பிரைஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக. ஸோ, இப்ப நம்ம பிரக்ஞானந்தாக்கும் வந்து 50 லேக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ, இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, ஆஸ் அ செஸ் ஃபேனா பார்த்தீங்கன்னா, இது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு அ சிறப்பான விஷயமா தோணுச்சு. ஸோ, கண்டிப்பா இத உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ, இந்த நியூஸ சில பேர் பார்க்காமவும் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கும் இத கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டது. ஸோ, இந்த ஒரு முக்கியமான விஷயத்த பத்தின உங்களுடைய கருத்துக்கள இந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நெறைய பேருக்கு வந்து யூடியூப் சஜெஸ்ட் பண்ணும். தேங்க் யூ.